மதுரையில் வந்து அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, பெரியாருடைய சமத்துவ தீபமே ஒளிரும், தமிழ்நாட்டில் அங்காளி பங்காளிகளாக நாங்கள் பழகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்றோம். இன்னைக்கு அதே போல இன்னொன்று சொல்றாரு, திருப்பரங்குன்றத்தில் வழக்கமாக எப்போது தீபம் ஏற்றப்பட வேண்டுமோ அந்த இடத்துல இந்த ஆண்டு சரியான முறையில் தீபம் ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு. முதலமைச்சரை பொறுத்தவரை எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் முதலமைச்சரை பல கோணங்களில் பார்த்திருக்கிறேன். என்னை பொறுத்த மட்டிலும் மிக ஒரு சிறந்த நல்ல மனிதர் என்று நான் சொல்லுவேன். ஆனால் அவருடைய ஆட்சியை என்னால் அப்படி சொல்ல முடியவில்லை. குறிப்பாக நேற்று முன்தினம் நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது அங்காளி பங்காளிகள், அது இந்த வசனம் எதுகை மோனை நல்லா தான் இருக்கு. நாங்கெல்லாம் மாம மச்சானா பழகிட்டு இருக்கிறோம். அவங்க அங்காளி பங்காளிகளாக தான் இருப்பாங்க. நாங்கெல்லாம் மாம மச்சானா தான் இதுவரைக்கும் இஸ்லாமிய மக்களோடு பழகிட்டு இருக்கோம். இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூவை பொறுத்த மட்டும் நீதிமன்றம் என்ன தீர்ப்பை வழங்கியிருக்கோ அதன்படி சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதித்திருக்க வேண்டும். மாறாக நீதிமன்ற தீர்ப்பு முடிந்த பிறகு 144 தடை உத்தரவு போடுவது என்பது நீதிமன்றத்தை அவமதிப்பதாகும். அதே ஒரு மாபெரும் அவர் சூப்பரண்டா போலீஸா இருந்தாலும், டிப்டி கமிஷனர் போலீஸாக இருந்தாலும், மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாலும், மதிப்புக்குரிய முதலமைச்சராக இருந்தாலுமே மாபெரும் தவறு. அந்த சட்டத்திற்கு உட்பட்டு அவர் தவறு செய்தவர்களாக கருதப்படுவார்கள். அது மட்டுமல்ல, தீபம் ஏற்றுவதனால் எந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கும் வருத்தமோ கோர்ட்டில் வழக்கோ எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த தீபம் பெரும்பான்மை சமுதாய மக்கள் தீபாவளிக்கு அப்புறம் கார்த்திகை தீபத்தை கொண்டாடுவார்கள். இன்னும் எல்லா கோயில்களையும், அம்மன் கோயில்களாக இருந்தாலும் சரி அல்லது எந்த சிவன் கோயில்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே ஒரு பனைமரத்தை வெட்டி அதில் ஓலைகளை சுற்றி வச்சு சொக்கப்பானைன்னு சொல்லி சொக்கப்பானை கொளுத்துவாங்க. இன்றைக்கும் அது நடைமுறையிலே இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மக்களை சந்தோஷப்படுத்த விட்டுவிட்டு 2026 இன்னும் ஒரு 60-70 நாளிலே வரக்கூடிய தேர்தலை மனதிலே வைத்துக் கொண்டு அங்காளி பங்காளிகள் என்று சொல்வதை சண்டைக்கு சச்சரவாகவும் வாக்கு வங்கிக்காகவும் பயன்படுத்துகிறதார் முதலமைச்சர் பயன்படுத்துகிறார் என்பதை நான் பகிரங்கமாக இந்த நேரத்தில் நான் என்னுடைய குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன். உங்களுடைய கனவு பகல் கனவாக போய்விடும், தமிழ்நாடு அயோத்தியாக மாறும் நீங்க சொன்னதுக்கு அது பகல் கனவாக மாறும் அமைச்சர் சேகர்பாபு சொல்லியிருக்காங்க. மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்களும் மதிப்புக்குரிய அன்பு சகோதரி கனிமொழி அவர்களும் கூறியிருப்பது அது அவர்களுக்கு தான் பொருந்தும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த 4.25 வருஷத்தில் 525 தேர்தல் வாக்குறுதிகள், 525 தேர்தல் வாக்குறுதிகளிலும் 25-30 தேர்தல் வாக்குறுதிகளை தவிர வேற எதுவும் நிறைவேற்றியதாக எனக்கு தெரியவில்லை. என்கிட்ட ஒரு புஸ்தகமே இருக்கு, பட்டியல் போட்டு நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு அரை நாள் வேணும், நீங்க எல்லாரும் ஒரு அரை நாள் வந்தீங்கன்னா உட்கார்ந்து உங்கள்கிட்ட நான் நேரடியாக அதெல்லாம் நான் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். மதிப்புக்குரிய சேகர்பாபு அவர்களும் மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, இது எப்பொழுது தெரியும் என்றால் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வரும்போது எப்படி 243க்கு 202 அப்படின்னு பீகார்ல வந்துச்சோ அதே மாதிரி 234க்கு 200க்கு மேல நீங்க ஏதாவது திங்க் பண்ணிடுங்க, அது நிச்சயமா வந்துச்சு.